சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஸ்டார்ட் பண்ண மாஸ்டர். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். அப்ப அன்பு தந்தையே இறைவா, உன் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவையுடைய நாம மகிமைக்காக இந்த இறை செய்தியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே, என் மூலம் பேசுகிறேன். உன் வார்த்தை என் நாவில் ஒலிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்ட நற்செய்தி பகுதி எதுன்னு பார்த்தா, லூக்கா 24வது அதிகாரத்துல 13 25 வரை உள்ள இறை வார்த்தைகள். லூக்கா 24 இறை வார்த்தைகள் 13 25 வரை. இது ஒரு நீண்ட வாசகமா இருக்கிறதுனால உங்களோட பைபிளை திறந்து வைத்து நீங்க ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல சொல்ல எல்லாத்தையும் வாசித்தோம்னா நேரம் பத்தாது. ஸோ நாங்க சொல்லும் போது நீங்க ஒரு வார்த்தையை தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரியும் நல்லா. கடவுளுக்கு நன்றி. இந்த இடத்துல முதல்ல இதோட ஹெட்டிங் பார்த்தா எப்படி இருக்குன்னா, எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல். அதாவது 2 சீடர்கள் எருசலேம்ல இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க எம்மாவுன்ற ஊருக்கு நடந்து சென்றுட்டு இருக்காங்க. ஜீசஸ் இறந்ததுக்கு அதுக்கப்புறம் போறாங்க. போகும்போது அந்த இடத்துல அவங்க 2 பேரும் உரையாடி கொண்டு போறாங்க. அந்த 14வது இறை வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, உரையாடி கொண்டு செல்வாங்க. எதை குறிச்சு உரையாடுவாங்கன்னா, இது வரைக்கும் ஜீசஸ் திருப்பிட்டதுல இருந்து இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே, அங்க நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டே உரையாடிக்கிட்டே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு அங்க வர்றாரு. அவங்களோட சேர்ந்து நெருங்கி அவங்களோட நடந்து அவரும் போறாரு. ஆனா அவங்களுக்கு அதுதான் இயேசுன்னு தெரியல. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கன அப்படின்னு சொல்லிட்டு 16வது இறை வார்த்தையை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அதுல அவங்க கண்கள் யார் என்ன ஜீசஸ் தான் இயேசுதான் உணர்ந்து கொள்ள முடியாதபடி அவங்களோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவங்க சொன்னது பிசிக்கல் ஐஸ் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஐஸ். அதாவது ஆவிக்குரிய அவங்க கண்கள் இந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 4:4 2 கொரிந்தியர் 4:4 என்ன இருக்கு வார்த்தை? இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தியின் ஒளியை காண முடிவதில்லை. 2 கொரிந்தியர் 4:4 இதுல சொன்னது. அதாவது நற்செய்தியின் ஒளி. இப்ப நற்செய்தியாங்க இருள இயேசு கிறிஸ்துவாங்க இருக்காரு. ஆனா அவர் இவங்களால கண்டுகொள்ள முடியல. ஏன்னா இந்த இடத்துல அவங்க நம்பிக்கை இழந்த நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பயமும் குழப்பமும் கவலை இருக்கு. நம்பிக்கை இழந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. அவங்களால இயேசுதான் அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுணர முடியாதபடி அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல அதனால அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க முகவாட்டத்தோட இருக்கிறதா போட்டிருக்கும். முகவாட்டத்தோடையே யாருக்கு முகவாட்டம் வரும் அப்படின்னா, உள்ளத்துல ஒரு சந்தேகம், பயம், கவலை, குழப்பம் இருக்க இடத்துல அவங்களுக்கு முகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஒரு உறுதியா ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இல்ல, ஒரு முகவாட்டத்தோட இருக்காங்க இந்த குழப்பத்தினால. அப்ப இயேசு அந்த இடத்துல கேக்குறாரு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன நீங்க உரையாடுறீங்கன்னு சொல்லி. அப்ப 18வது இறை வார்த்தையில பார்த்தோம்னா அதுல ஒருத்தரோட பேரு கிளையோப்பா அப்படின்றது. 2 சீடர்களோட ஒரு சீடர் பேரு கிளையோப்பா. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நாள்ல நிகழ்ந்ததை பற்றி நாங்க பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எருசலேம்ல இருக்க எல்லாரும் அதை பத்தி தான் தெரியும், எருசலேம்ல தான் இருக்கீங்களா, நீங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிறாரு. அப்ப இந்த நேரத்துல இங்க அவங்க ஒரு நிகழ்ச்சியா அந்த 2 பேரா சீடர்கள் பார்த்தது இந்த நிகழ்வை வேற மாதிரி, அங்க எருசலேம் மக்கள் வேற மாதிரி. சீடர்கள் தொடக்கத்துல இருந்து இயேசுவோடு இருக்கிறாங்க, அவர் பேசின போதனைகள் எல்லாம் உள்ள போயிருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த சூழல் வேற மாதிரி இருக்கு. அப்ப இதுக்குரிய ஒரு குழப்பத்தோட அவங்க இந்த நிகழ்வை எண்ணி பாக்குறாங்க, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல என்ன செய்ய போறோம்னு. ஆனா எருசலேம் மக்கள் அதை வேற ஒரு மாதிரி பார்வையில அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குற்றவாளியை கொன்னுட்டதா அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பாக்குறாங்க மற்ற மக்கள். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இப்படிதான் இன்னைக்கு ஒரு உலக நிகழ்வுகளை எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு அப்படிதான் நம்ம உலக நிகழ்வுகள் அந்த காலத்துல மாதிரிதான் இப்பவும் இருக்கு இல்லையா? ஒரு நோய், இப்ப ஈரான் இஸ்ரேல் போற என்ன பண்றோம், அத போற பத்தி நிறைய மீடியாஸ்ல எல்லாத்துலயும் அதிகமா பேசி 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 அது உண்மையை தவிர மாறா நிறைய அதை பற்றின விஷயங்கள் இறைவார்த்தைக்கு முறைப்பட நிறைய அதை பெருசுப்படுத்துறோம். இப்ப அது முடிஞ்சதா அடுத்து தமிழ்நாடு எலெக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அப்ப இருக்க நிகழ்வுகளை
பேசி பேசி அதுவேதான் எங்கும் பேச்சாவும் மீடியாஸ்ல எல்லாத்துலயும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இப்ப ஜீசஸ் சிலுவையில அறைந்து கொன்னதான் இப்ப எருசலேம்ல ஃபுல்லா எல்லாரும் அதை பத்தியே இது பண்ணிட்டு இருக்காங்க, இதை நினைச்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாரு ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஆனா அந்த ஜீசஸ் என்ன சொல்றாரு அதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க ஜீசஸ் கூட இருக்காங்க, ஜீசஸ் யாருன்னு தெரியல. அப்படி கேட்டுட்டு அவங்க யார் என்ன நடந்துச்சுன்னு ஜீசஸ் கேட்கும்போது இயேசுவை பற்றி இயேசுகிட்டயே சொல்றாங்க. அது யாரு? இயேசுதான். ஆனா இயேசுன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால அவர்கிட்டயே நாசரத்து இயேசு இருந்தாரு. அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினரா திகழ்ந்தாருன்னு அவரை பத்தி அவர்கிட்டயே சொல்றாங்க. அப்படி இருந்தாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நம்மளும் சர்வ வல்ல தேவன், வல்லமை மிக்கவர், ஜீசஸை பத்தி நிறைய சொல்லுவோம். நிறைய ஜீசஸ் நிறைய இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய கிறிஸ்தவ என்ன பண்றோம், இறை வார்த்தையை அடுக்கி கொண்டு இந்த வார்த்தை ஜெபிக்கும் போதே இந்த வார்த்தை இங்க இருக்கு, இந்த வார்த்தை இங்க இருக்கு, இயேசு நிகழ்ந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி ஜீசஸ் வார்த்தையான தேவன், அவருக்கு எல்லா வார்த்தையும் தெரியும் இல்லையா? அப்ப ஜீசஸ் இதைத்தான் மத்தையில சொல்லியிருக்காங்க, ஜெபிப்பது எப்படின்னு. நீங்க எதையும் பிதற்ற வேண்டாம், சொற்களை நீ அடுக்கி கொண்டு போவதனால நீ விண்ணப்பம் கேட்கப்படும் நினைக்காதீங்க. விண்ணகத்தத்தைக்கு உங்க தேவைங்க என்ன நீங்க கேட்கறதுக்கு முன்பாவே தெரியும். அப்ப நீங்க எதையும் நம்ம அடுக்கிக்கிட்டு வார்த்தையை அதிகமா சொல்றதுனால, ஜெபிக்கிறதுனால அதாவது நம்ம சொல்ற வார்த்தைகள் அவருக்கே அவர் சொல்ற மாதிரி, இந்த வார்த்தை இங்க இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடுக்கி கொண்டு போவதனால முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நன்றியோடு உங்க ஜெபத்தை ஆரம்பிங்க, நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இப்ப இவங்களும் அப்படிதான். நிறைய நேரத்துல இயேசு சர்வ வல்லவர், நம்மளோட உள்ளத்தின் ஆவியில, நம்ம ஆவியில ஜீசஸ் இருக்காரு. நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளும் மூச்சுகளும் உணர்வுகளும் ஜீசஸ்க்கு தெரியும். அவருக்கு மறைக்கப்பட்டது ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நம்ம எல்லா எண்ணங்களும் அசைவுகளும் அவருக்கு தெரியும். அப்பேற்பட்ட சர்வ வல்லவற்றை நம்ம என்ன பண்ணுவோம், நியாயம் கேட்போம். நம்ம நடக்கிற நிகழ்ச்சிகள் எப்படி நடந்துச்சு, இவங்க எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கு, என் சூழல் எப்படி இருக்கு, இதெல்லாம் போய் ஜீசஸ் சொல்லி நம்ம இப்படிதான் இன்னைக்கு. ஏன்னா நமக்கு அந்த கடவுளுடைய வல்லமை, வார்த்தையின் வல்லமை என்ன நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது தெரியாத போது, அது மீது நம்பிக்கை இல்லாத போது நம்ம இந்த மாதிரி பிதற்றி கொண்டு அடுக்கி மேல அடுக்கி வார்த்தைகளை சொல்றதுனால நம்ம மனதில் கேட்கப்படாது. அதுதான் இந்த இடத்துல ஜீசஸ் அப்படிதான் அவங்களும் இயேசு என்ன பண்ணாங்க, இயேசுகிட்டயே இயேசுவை பத்தி போய் சொல்றாங்க. ஏன்னா அவங்க கண்களுக்கு தெரியல ஜீசஸ் தான் இது அப்படின்னு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலை மீட்க போகிறவர், 20வது வார்த்தையில இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். அப்ப ஜீசஸ் இவர் இஸ்ரேலை மீட்க வரான்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்து இருந்தோம். இந்த இடத்துல சீடர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க, இவர் தான் மீட்க வந்த மெஸ்ஸியா, மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த எதிர்பார்த்து இருக்கிறது என்னது? ஒரு எதிர்நோக்கு. இவங்க எதிர்நோக்கோட இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம எதிர்நோக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எதிர்நோக்கு அப்படின்னா பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த எதிர்பார்த்து காத்திருப்பது. இன்னைக்கு சீடர்கள் அந்த நிலைதான் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, இவர் தான் மெஸ்ஸியா, மீட்க வந்தவர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. எதிர்நோக்கு இருந்தது. ஆனா அந்த எதிர்நோக்கு உறுதியாகி, எப்ப எதிர்நோக்குங்கிறது என்னன்னா நம்பிக்கையோட ஒரு தொடக்க நிலை தான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கு உங்களுக்கு எப்ப ஒரு உண்டாகுதோ, தொடக்கத்துல உண்டாகணும், அது உறுதியாகும் போது நம்பிக்கை உண்டாகும். அப்ப இந்த எதிர்நோக்கு இருந்தது. ஆனா சீடர்கள் உறுதியாகி அது நம்பிக்கைக்குள்ள போக முடியல. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த அந்த இப்ப நடந்த நிகழ்வுகள், சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, ஜீசஸ் ஆல்ரெடி அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு, 3 முறை சாவு முன்னறிவிச்சிருக்காரு. அவங்க அதை நினைச்சு பார்க்கவே இல்லை, அதை நம்பல. மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்னாரு. ஆனா அதை புரிஞ்சு கொள்ளல அவங்க அப்பவே. அன்னைக்கு அவர் சொல்லும் போதே அவங்களுக்கு அது புரியல. அவர்கிட்ட போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை குறிச்சு கேட்கறதுக்கு அஞ்சுனாங்க. ஆனா ஜீசஸ் எப்படி அவங்கள்ட்ட பழகுனாரு? சீடர்கள்ட்ட ஒரு நண்பர்களை போல அவர் கூட, அவங்கள சீடரை எந்த இடத்துல அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்ப அப்படி இணைப்பா க்ளோஸா ஜீசஸ் அவங்களோட இருக்கிற இடத்துல அவங்கள்ட்ட பத்தி அவர் சொல்ற ஒரு காரியம் புரியாத போது அவர்கிட்ட கேட்கறதுக்கு போய் அஞ்சுறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்மளுடைய இறைவார்த்தையை நிறைய படிக்கிறோம், கேட்கிறோம், நமக்கு நிறைய அதுல சந்தேகம் வரும், கட்டாயம் வரும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஆன்மீக வழிகாட்டிகள்கிட்ட நம்ம கேட்கிறோமா? அதை கேட்கணும். கேட்டாதான் அதை குறிச்ச தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு அடுத்த நம்பிக்கையில வளர முடியும், ஆன்மீகத்துல நம்ம வளர முடியும்.
இப்ப அன்னைக்கு ஜீசஸ் அவங்க அஞ்சாம போய் கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கே ஜீசஸ் இதை குறிச்சு தெளிவுபடுத்திருப்பாரு, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அன்னைக்கே அவங்களுக்கு புரியல, அதே நிலையில இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் வருது, பயம் வருது, இது முடிக்குமா? அப்ப அடுத்து அடுத்து நீங்க நடக்கிறத பாத்தீங்கன்னா அந்த இருபதாவது அதிகாரத்துக்கு அப்புறம் 21, 22, 23 பாத்தீங்கன்னா வரிசையா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவர் இறந்து உயிர்த்தெழுவாருன்னு அதாவது இவர் இறந்தாரு, சிலுவையில் அறையப்பட்டு இறந்தாரு. 3 நாட்கள் ஆயிடுச்சு. எங்களோட 2 பெண்கள் போய் கல்லறையில பார்த்தாங்க. அங்க கல்லறை திறக்கப்பட்டு இருக்குது. வானதூதர் இருக்கிறாங்க. இயேசு உயிர்த்து விட்டார், உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் அதை கேட்டு இன்னும் 2 பேர் போய் பார்த்தாங்க. ஆனா அங்க அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கல்லறை திறந்திருந்தது. ஆனா இயேசுவை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க ஃபேக்டா கண்ணால பாக்குறது, சூழ்நிலையை பாக்குறாங்க. இப்ப இந்த சூழ்நிலைய பாக்குறதுனால அவங்களுக்கு அந்த சந்தேகம் வருது, பயம் வருது, கவலை, குழப்பம் வருது. 1000 எல்லாம் மந்தைகள் போட நான் என்ன செய்ய போறேன்? ஏன்னா முழுமையா இயேசுவை சார்ந்து அவரோட இருந்தவங்க திடீர்னு இயேசுவ சிவிலை அரைஞ்சிட்டாங்க, அவரை காணோம், இறந்துட்டாரு, உயிர்த்துன்னு சொல்றாரு, ஆனா அவங்களை காணலையே. இப்படி பலவித குழப்பத்துல அவங்க எப்ப இந்த சந்தேகம், பயம், கவலை வருதோ அங்க அவநம்பிக்கை வந்துடும். அப்ப அவங்களுக்கு இருக்க அந்த நம்பிக்கை சுத்தமா இழந்துட்டாங்க, எதிர்நோக்குல என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறப்பதான் ஜீசஸ் அவங்கள திட்டுறாரு. இயேசு அறிவிலிகளே, 25வது வார்த்தையை பார்த்தா சரியும், இயேசு அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அப்ப இருந்து இறைவாக்கினர்கள் இதை பத்தானே சொல்றாங்க. இயேசு வந்தாரு, நானும் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா அப்ப இயேசு வெளிப்படுத்தல அவரை. அப்ப அந்த இடத்துல நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, எப்ப ஒருத்தர் மந்த உள்ளத்தினர் ஆகுவாங்க அப்படின்னா, இறைவார்த்தைக்கு முரண்பாடான விஷயங்களை கேட்டு பார்த்து உள்ள நமக்குள்ள பயம், சந்தேகம், கவலை, அவநம்பிக்கை வரும்போது நம்ம உள்ள எப்படிப்பட்ட உள்ளமா மாறும்னா மந்த உள்ளமா மாறி. அதனாலதான் இவங்க நம்ப இயலாம இப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்து அவங்கள அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்கள திட்டுறாரு, அதாவது கடிந்து கொள்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்மளும் நம்ம நம்பிக்கையில எந்த லெவல்ல இருக்கிறோம், அதுக்கு அடுத்து ஜீசஸை விளக்குறாரு. மாட்சிப்படுவதற்கு முன்பு மானிட மகன் துன்பப்படணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் மோசேயில இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும், ஏன்னா பல இறைவாக்கினர்கள் எல்லாமே ஜீசஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இயேசு மெசியா வருவாரு, அவர் எங்க பிறப்பாரு, எல்லாமே அவர் எப்படிப்பா, எல்லா விஷயங்களையும் முன்னாடியே கொடுத்திருக்காங்க எல்லா இறைவாக்கினர்களும். அதையே ஜீசஸ் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளவு போதனைகளை கேட்டும் இறைவாக்குகளை அவங்க நம்ப முடியல. ஏன்னா அவங்க உள்ள மந்தமா இருக்கு. அவங்க இப்ப சூழ்நிலைய பாக்குறாங்க, குழப்பத்துல, பயத்துல, அதை உள்வாங்கி இப்ப பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கையில வளரணும். நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில நம்பிக்கை வீடியோ மட்டும் 32 எபிசோடு இருக்கு. அந்த நம்ம பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இருக்கும். அது நிச்சயம் நம்பிக்கையில நம்ம வளர்றதுக்கு பயனுள்ளதா. அதை ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்த்து அதை எழுதி பிராக்டிஸ் பண்ணி தியானிச்சீங்க, நிச்சயம் அது உங்க வாழ்க்கையில பயனுள்ளதா, நம்பிக்கையில வளர உங்களுக்கு உதவும். அப்ப இதுதான் இந்த இடத்துல அப்ப அந்த வார்த்தையை அவங்க அந்த இடத்துல விட்டுட்டாங்க. அப்ப மோசே முதல் அந்த மறைநூரை ஃபுல்லா விளக்கி கூறும் போதுதான் அவங்க இறை வார்த்தை கேட்கிறாங்க. ஜீசஸ் எல்லாத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகளை இறைவாக்குகளை விளக்கும் போது அவங்க கேட்கிறாங்க. கேட்க கேட்க அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். ரோமையர் 10:17 வார்த்தை என்ன சொல்லுது? அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இங்க அறிவிப்பதை கேட்கிறாங்க, அவங்களுக்குள்ள நம்பிக்கை உண்டாகுது. ஆனா அந்த இடத்துல 32வது வார்த்தையை பார்த்தா அவங்க உள்ள எப்படி இருக்கும்னா பற்றி எரியும். இந்த மறைநூலை விலக்கி கூற கூற அவங்க கேட்கும் போது இவங்க உள்ளம் பற்றி எரியுது. உள்ளம் பற்றி எரியுதுன்னா அவங்க கடவுள் மீது ஒரு ஆர்வம், அன்பு பற்றி எரியுது, நம்பிக்கை உண்டாகுது. எதனால? கேட்கறதுனால. இப்ப இதுக்கு அப்புறமேல் ஜீசஸ் அதுக்கப்புறம் போற போல காமிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க எங்களோட தங்குன்னு சீடர்கள் கேட்கிறாங்க. அவங்களோட இருந்து பந்தியில அமர்ந்து அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப கடவுளை போற்றி நன்றி சொல்லிட்டு பிட்டு கொடுக்கும் போது அந்த அப்பத்தை உண்ட உடனே அவங்களுக்குடைய அந்த கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகுது, அவங்க கண்கள் திறக்கப்படுது. அப்ப திறக்கப்படும் போதுதான் அவங்க இயேசுவை கண்டு கொள்றாங்க. அப்ப இதே அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது ஒருத்தருக்குள்ள சாத்தான் நுழைஞ்சிச்சு. அது யாரு? யூதாஸ். யூதாஸ். அப்ப அவருக்குள்ள ஏன் அப்படி அவரும் ஆண்டவருடைய அப்பா ஜீசஸ் தான் பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதை உட்கொள்ளே அவருக்குள்ள ஏன் சாத்தான் நுழைஞ்சுன்னா, அவர் ஜீசஸ ஆண்டவரா பார்க்கல, போதகரா பார்த்தாரு.
இன்னொன்னு அவருக்குள்ள தவறான எண்ணம் இருந்தது, பாவை இவரை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இது இருக்கும் போது அப்ப இந்த இடத்துல நம்மளும் இதே இங்க பிட்டு கொடுக்கும்போது சீடர்கள், ஏன்னா அதுக்கு முன்னாடி மறை நூலால அவங்களுக்குள்ள நம்பிக்கை உண்டாயிருக்குது, அந்த ஆர்வம் பற்றி எரிந்து கொண்டிருக்குது. இந்த ஒரு நம்பிக்கையோடு அவங்க பெற்றுக்கொள்ளும் போது இயேசுவை அவங்களால காண முடியுது. அப்ப இன்னைக்கு நம்மளும் திருப்பலியில நற்கரணையை பெற்றுக்கொள்றோம். நற்கரணை பெற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளயும் அதோடைய பலனை முழுமையா அடைய முடியுதா? இல்ல. இன்னைக்கு நற்கரணை பெற்றுக்கொண்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னும் நோயாளிகளாகவும் தீயாவின் பிடியிலையும் பாவத்துல எல்லா தீமைகள்லையும் இருக்கிறாங்க பெற்றுக்கொண்டாலும். அப்ப நம்ம திருப்பலியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். நற்கருணையின் வல்லமை என்ன, அந்த நற்கருணையை நம்பிக்கையோட ஒவ்வொரு திருப்பலி நிகழ்வுகளும் நம்பிக்கையோட நம்ம அதுல பங்கு கொண்டு தகுந்த தயாரிப்போடு நம்பிக்கையோடு பங்கு கொள்ளும் போது அது முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல நம்ம சாட்சியா சொல்லலாம், நம்ம திருப்பலி முக்கியத்துவம் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ல இருக்கு. அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல என்னோட அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் பிரதர் சொல்லியிருப்பாங்க ஒரு வார்த்தை, அதை நற்கருணையை நம்ம பெற்றுக்கொள்றது இப்ப எனக்கு காணிக்கை நேரத்துல நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம சப்மிட் பண்ணி நற்கருணை நேரத்துல அதுக்காக விடுதலையா எனக்கு சுகமா எனக்கு வாங்க, எந்த பிரச்சனையும் நம்ம காணிக்கை நேரத்துல பீடத்துல ஒப்பு கொடுக்குறோமோ அதற்கு விடுதலையா நற்கருணை வடிவுல எனக்கு வாங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன் நம்பிக்கையோட அந்த நற்கருணையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயம் அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். இதை நான் கடவுள் கிருபையால நான் இந்த மாதிரி நம்பிக்கையோட பற்று எனக்கு நிறைய விடுதலைகளை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். மற்றவங்களுக்காகவும் அந்த நற்கருணையை நம்ம அந்த நம்பிக்கையோட வாங்கும் போது அவங்களும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க. சோ இங்க இந்த இடத்துல நம்பிக்கையோட நம்ம செயல்படுறோமா அப்படின்றதான் நம்ம இருக்கு, எவ்வளவு நம்பிக்கையோட நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவை கண்டுகொள்றாங்க. அவங்க அதோட போகல, உடனே என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு போறாங்க. எருசலேமுக்கு உடனே எமாவுல வந்தவங்க திரும்ப எருசலேமுக்கு போறாங்க. எருசலேம்ல எல்லார்ட்டையும் அங்க சீடர்கள் 11 சீடர்கள் மத்தவங்களோட இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் எங்க இயேசுவை பார்த்தோம், அவங்களோட இயேசுவோட இருந்ததை, அவங்க அப்பம் பிட்ட போது நான் அவங்கள கண்டு கொண்டதையும் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் அவங்க கிட்ட பறைசாட்டுறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கும் இந்த சகோதரி பிரேஷன் விஷயப்ப அழகா பாடினாங்க. இயேசு அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பானவர். இதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் ஒரு துன்பத்துல இருந்து ஆண்டவரோட அன்பை உணர்ந்திருப்போம். ஒவ்வொரு ஆங்கில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ருசிச்சு கொண்டிருக்கிறோம், எப்படிலாம் அவரை சுவைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் அவர் எப்படியெல்லாம் இருக்காரு என் வாழ்க்கையில அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டிருப்போம். எத்தனை நாள் நம்ம மத்தவங்கள்ட்ட அதை போய் நமக்கு அந்த பேரு நமக்கு கிடைச்சிருக்கு கடவுள் கிருபையால். அப்ப நான் மற்றவங்களுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அன்பு கிடைக்காம துன்பத்திலையும் வேதனையும் கிடைக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம சாட்சி நன்மை செய்யறது பகர்றது அப்படின்னா ஒரு நேரத்துல ஒரு ஜெபக்குள்ள ஒரு நன்மை பெற்றேன் அதுக்கு மட்டும் சாட்சி சொல்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிடம், இன்னைக்கு நான் மூச்சு விடுறேன்னா அது ஒரு சாட்சி. அப்ப ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கிருபை, அவரோட எவ்வளவு அன்பானவர்னு ஒவ்வொரு நிமிடமும் ருசித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதை நம்ம தெரியாத மக்கள்கிட்ட பார்க்கும்போது அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி இந்த துன்பத்துல இந்த மாதிரி ஆண்டவரை நான் சுவைத்தேன், இந்த மாதிரி ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டேன். அது சொல்லும் போது அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அப்ப நம்மளோட சாட்சியம் மற்றவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அது குறிப்பிட்ட நேரம்ல நம்ம வாழ்க்கையே சாட்சியா மாறணும். ஒவ்வொரு நிமிடம் மற்றவங்களுக்கு அது ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா மாறணும். என்று அதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர்றாரு. சோ இன்னைக்கு இந்த எம்மாவும் செய்த வழியில நம்ம கற்றுக்கொண்டதை என்னென்னு பார்ப்போம். எதிர்நோக்கு நம்பிக்கை, நம்பிக்கையில தளராம நம்பிக்கையை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இறை வார்த்தைக்கு முரண்பாடான விஷயங்கள் நம்ம ஐம்புலன்கள் வழியா உள்ள வாங்கக்கூடாது, சூழ்நிலையில பார்க்க கூடாது. திருப்பலியில நம்ம நற்கருணை எந்த தகுதியோட நம்ம எப்படி நம்பிக்கையோட பெற்றுக்கொள்றோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். சாட்சியா மற்றவங்களுக்கு அதை ஆண்டவரை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரை இப்படி சுவைத்தோம் அவர் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே இசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவரை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அந்த நேரத்துல நீங்க கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் சாட்சியாய் நாங்கள் வாழ அப்பா தொடர்ந்து எங்களுக்கு போதுமான அருளை தாருமாறு வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. Thank you, sister. Praise the Lord, sister.